ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவுமே நம்மளோட ஃபாலோவர் சிஸ்டர்ஸ் அவங்களோட கமெண்ட் தான். ஜெயந்தி சத்யா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ் சிஸ்டர், த ஆங்கர்ஸ் ப்ராம்ப்ட் வாஸ் வெரி பேட் பிகாஸ் ஆஃப் ஃபேன் தே ஆர் பட் பிகாஸ் ஆஃப் தெம் ஃபேன்ஸ் ஆர் தர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி அந்த விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த விஜய் அவார்ட்ஸ் எது கொடுக்குறாங்க, ஃபேன்ஸ் இருக்கிறதால அவார்ட்ஸ் கொடுக்குறாங்களா, இங்கே யாருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அவங்க அவார்ட் கொடுக்குறாங்களா இல்லையா, ஃபஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸால் வீக்காக இல்லை, வீக்கானால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் உருவாயிருக்காங்க. அவங்களோட நடிப்புனால வந்து பார்த்திங்கன்னா வீக்காக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து உருவாயிருக்கு. அதை வந்து அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க வந்து அவங்க வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. பேர் அவார்டு நல்ல நடிப்புக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் ஏவி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், எப்படி வெல்கமிங் பண்ணணும், ஸோ எல்லாரோட பேரையும் போட்டிங்க. அங்கே வந்து கீழே கமெண்ட்ஸ் எதுக்காக போடுறீங்க, அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா ஏவி, அதுக்கு ஒர்த்தே இல்லையே அந்த இடத்துல, அது தேவையே இல்லையே அந்த ஏவி அவங்களுக்கு. அவங்களோட ஏவி வந்து அவங்க சீன்ஸை எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க, அவங்களோட பாண்ட் அந்த பேர் எப்படி இருக்குது, அதை தானே நீங்கள் ஏவியில் காமிச்சிக்கணும். அதை விட்டுட்டு ஸோ எந்த ப்ரோமோ போனாலும், அதாவது எந்த சீன் வந்தாலும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மகாநதி எங்கே, வீக்கா ப்ரோமோ எங்கன்னு சொல்லி வீக்கா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து நீங்களே போடுறீங்களா, இல்லை ஆல் செட் பண்ணி போடுறீங்களா, இல்லை யூஸ் பண்ணி போடுறீங்களா, இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி அங்கே நின்றுட்டு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சத்தியமாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில்யூட் ஷோ மோசமாக்கிட்டாங்க. ஸோ அவார்ட் ஷோலாச்சு நம்ம மாக்காப்பா அண்ட் பிரியங்கா வருவாங்க, நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருந்தேன் இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு. பட் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா குரேஷியை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, ஸோ ஃபேன்ஸ் பேஸ் நிறைய இருக்குது, கப்பிள் யார், நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவார்ட் கேட்டகரியில் நீங்கள் அவார்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வின் ஆகிருக்கவங்களுக்கு நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா கமெண்ட்ஸ், எங்கே போனாலும் எங்களோட கமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவே நீங்கள் போகிறது நியாயம் இருக்குது. நீங்கள் கொடுக்குறது ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேர், அப்போ ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட பேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஒரு ஏவி கிரியேட் பண்ணியிருக்கணும். இது கூட நீங்கள் யோசிக்க காமன், இது கூட உங்களுக்கு தெரியாது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் ஏவி போடாமலே ஜஸ்ட் நீங்கள் இன்வைட் பண்ணி அவார்டு கொடுத்துருக்கலாம். இது எதுக்கு நீங்கள் ஏவி கிரியேட் பண்ணீங்க? ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு சில ஷோலலாம் நீங்கள் சொல்கிறது அது வேறு, இது வேறு, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக நாங்கள் எடுத்துக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்காக ஃபேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் அது இருந்துச்சு பார்க்கும்போது. பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கானால ஃபேன்ஸ்னால வீக்காக இல்லை, வீக்கானால தான் உங்களுக்கு ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிருக்காங்க. அது 100 இல்லைங்க 200% வந்து உண்மை. அவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னா அது அவங்களோட ஆக்டிங், அவங்களோட பேர் நமக்கு பிடிச்சி போய் தான் வந்து நம்ம கண்மொழித்தனமாக நம்ம இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்தா என்ன, அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணால் என்ன, பண்ணலட்டினா என்ன, ஸோ உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எப்போயுமே உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறது நீங்கள் எப்போயுமே பிலீவ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்னமோ தெரியல. அந்த மார்னிங் அந்த வீடியோ பார்த்துலேருந்து என்னடா இதுக்கா இவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க, இதுக்காக நாங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தோம், ஹாட்ஸ்டாரில் உட்காந்து பார்த்தோம், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே. நான் என்ன ஃபுல் எபிசோட் பார்க்கலங்க. ஸோ ஃபேன் பேஜில் அது மாதிரி நான் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டு மட்டும் போய் பார்த்தேன். அதே மாதிரி லாஸ்ட்டு அதுக்கு அப்புறம் ஃபேவரட் சீரியலுக்கு மெஹராடி காசிக்கு வந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆங்கரிங் வந்து நம்ம மாக்காப்பாவும் பிரியங்காவும் வந்தாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சரி ஓகே அப்படின்ட்டு போச்சு, அவ்வளோதான். எல்லாருக்குமே கவலை வருத்தம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, வருத்தம் தான். உண்மையிலே அது கஷ்டம் தாங்க, யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோ. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அதே லெவலில் கண்டிப்பாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறது, இதுவும் கடந்து போகும். இதுக்கு வந்து நம்ம பதில் அடுத்த வருஷம் நம்ம கொடுக்குறோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டிஆர்பியில் எகிர வைக்கிறோம்.